இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். எரேமியா 18:6. நான் சினிமாவில் பணியாற்றிய பொழுது அடிக்கடி ஜிம்முக்கு போகிறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுப்பேன். ஆனால் அந்த டைமில் ஆண்டவர் எனக்கு பேசின வார்த்தை, நீ என் கையில் களிமண்ணை போல இருக்கிறாய் என்று. எனக்கு அப்போ புரியல. அப்போது என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே எனக்கு படம் பண்ணணும், படத்தில் நான் ஒரு பெரிய டைரக்டர்னு பேர் வாங்கணும், இதுதான் என்னோடய மைண்டில் ஓடிட்டு இருந்தது. ஆனால் இந்த வசனம் இப்போ எனக்கு புரியுது. ஏன்னா ஆண்டவர் அவருடைய அனாதி அன்பை இங்கே எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏன்னா ஒரு மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பீஷீஸ் தான் நம்ம. ஆனால் நம்ம மேலே ஆண்டவர் எந்த ஒரு ஸ்பீஷீஸுமே கொடுக்காத அவருடைய சாயலை கொடுத்திருக்கிறார். ஸோ நான் மண் என்பதை நினைவு கூறும்படிக்கு அடிக்கடி ஆண்டவர் இதை நமக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் அவரே நம் சிருஷ்டிகர், அவரே நம் நாயகர். ஹீ இஸ் த ஒன் ஹூ ஷேப்ஸ் அஸ். ஸோ அவருக்கு இந்த நாளில் மகிமை செலுத்துவோமாக. ஆமேன்.